ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சிகள் மையப்படுத்தி பேசும் விஷயங்கள் மிகச் சிலவே. அந்த வகையில் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை சுற்றி பரப்புரைகள் சுழல்கின்றன. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக இதனை கையாள்கின்றன. எப்படி என்று பார்க்கலாம். இப்படி பெண்கள் உரிமையாக கேட்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான் மக்களவை தேர்தல் களத்தில் முக்கியமாக பேசப்படும் பொருளாக இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் அதிக பெண்கள் பயன்பெற்று வரும் சூழலில் இத்திட்டத்தை தாய் வீட்டு சீர் என்று ஒவ்வொரு பரப்புரை மேடையிலும் கூறுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுக்க 1 கோடியே 15 லட்சம் சகோதரிகள் உரிமையோடவும் பாசத்தோடவும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர் இருக்குன்னு சொல்றாங்க. தாங்கள் கொடுத்த அழுத்தமே இத்திட்டம் கொண்டுவரப்பட காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் இதற்கு முதலமைச்சரின் எதிர்வினையும் காட்டமாக இருந்தது. 1000 ரூபாய் சும்மாலாம் ஒண்ணு கொடுக்கல. 2.5 ஆண்டுகள் நான் போராடினேன். சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்குது, அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். மேடையில் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினாங்க. அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. அழுத்தம் கொடுத்தோம். வேற வழியே இல்லாமதான் 27 மாதம் ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாய இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் கொடுத்தார். பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா? இவர் கஜானாவே தூர்வார லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவிச்சதும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி. திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப வெக்கமே இல்லாம போய் பேசுறாரு. பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலின் தான் கொடுத்தார்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது பாரதிய ஜனதா தரப்பிலும் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. தாய்மார்களுக்கு வருமானம் இருக்காது, அதனாலதான் நான் 1000 ரூபாய் பிச்சை போடுவேன். அந்த 1000 ரூபாய் பார்த்த உடனே எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பிச்சை காசு என்று பாஜக தரப்பில் விமர்சிக்கப்பட்டாலும் தமிழக தலைவர்கள் இதனை வேறு விதமாக கையாள்கிறார்கள். ஏன் அனைத்து மகளிருக்கும் தரவில்லை, ஏன் அதிக தொகை தரவில்லை என்ற ரீதியில் இருக்கிறது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரின் பரப்புரை. இந்த திமுக எப்படி வாக்கு கேட்கிறது என்று நினைக்கிறீர்கள்? 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதை தவிர வேற ஏதாவது 1000 ரூபாய் எந்த அப்பம்ட்டு காசுல கொடுத்த? எங்க அப்பன் காசுல நான் திருப்பி கொடுத்த. வேற எங்க இருந்து வந்தது இந்த 1000 ரூபாய்? உதவி தொகைன்னு சொல்றாங்க. 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் அடுத்த நாள் எங்க இருக்கோம்? வீட்டுக்காரன் பிடிக்கிட்டு டாஸ்மாக் கடையில் கொடுக்க போறோம். இதெல்லாம் திட்டம் கிடையாது. திட்டம் என்றால் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவது, உங்கள் பிள்ளைக்கு நல்ல தரமான இலவச கல்வி கொடுப்பது, உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்ல ஒரு சுகாதாரம் மருத்துவம் கொடுப்பது, இதுதான் உண்மையான முன்னேற்றம். இன்னைக்கு இவ்வளவு தாய் குலங்கள் இங்க இருக்கீங்க, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களாமா? அனைவருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களே, வந்துச்சா? பெண்களுக்கு இலவச பஸ் என்று அறிவிச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு லிப்ஸ்டிக் போடுற மாதிரி, நம்ம பெண்கள் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி 2 பேக்ல பிங்க் கலர் அடிச்சு ஏமாற்றுகின்ற இந்த அரசுக்கு மக்களாகிய நீங்கள் இந்த தேர்தலிலே பாடத்தை புகட்ட வேண்டும் என்று
தகுதி வாய்ந்த மகளிர் என்ற வகையில் இத்திட்டத்தில் பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் விரிவாக்கப்படும் என்று கூறி பரப்புரைகளில் வாக்கு சேகரிக்கிறார்கள் திமுக தரப்பு தலைவர்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. ஒருத்தர் 2 பேருக்கு வராம இருக்கலாம், தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு முகாம் அமைக்கப்பட்டு வராதவங்களுக்கும் நிச்சயமா வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் தொகையை இல்லத்தரசிகளுக்கு வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அடிப்படையில் இந்த திட்டம் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனால் அறிவிக்கப்பட்டது. அதனை சில மாற்றங்களுடன் மகளிர் உரிமை தொகையாக செயல்படுத்தி வருகிறது திமுக தலைமையிலான தமிழக அரசு. இந்த திட்டத்தின் வெற்றியால் கர்நாடகாவிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தொகையை அறிவித்துள்ளது. பெண் வாக்காளர்களை கவரும் யுக்தியாக இருந்தாலும் இத்திட்டம் பல பெண்களை பொருளாதார அடிப்படையில் கவர்ந்திருக்கிறது.